யாரு பாயா? அடே நம்ம கசாப் கடை பாய். வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை கிடையாது. சரி சும்மா தானே இருக்கோம், உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேல்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், கரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. ஆஹா, வாரே வா. டேய், இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கி பழம் இருக்குன்னு கூவி கூவி வித்திட்டு இருக்கான். பசி இருக்காது. ஓஹோ பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வரணும். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. குடுக்குறேன். வர்ணம் எங்க பாடு. நின்னு கோரி வரணும். அப்படி வெட்டு. நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தியை கொஞ்சம் குடுக்குறியா? இந்த கத்தியெல்லாம் நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். டேய் கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா? இல்ல. அப்புறம் எதுக்கு நான் கூட்டிட்டு வந்துவேன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வர்ணம். கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட? கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கடா. நான் எதுக்கு வர சொன்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்கி என் கையில கல்லு இருக்கி. டேய் டேய் டேய், என்ன இது? இது டங்காய் தவேலா. அது தெரியுதுடி, அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னண்ணே புரியா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வாய்ச்சா எனக்கு பேர் போயிரும்ல, அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். இப்ப நீ வாட்சது புது டைப். போடாங்க. சும்மா இருங்கண்ணே, உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்புல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாட சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது, என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன், எங்க கூட வாசி பார்க்கலாம். வாசிங்க. நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிறேன். நீ சொந்தமா வாசிக்காத, நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? என்ன வாசிக்கிற? என்ன வாசிக்கிற? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா.
ஏன பரவாயில்ல குத்துறீங்க? வாசிக்கிற சரியில்லை வயிற்று தாண்டா குத்துவேன். என்ன வாசிக்கிற? வாடுவா. ஏடா இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது. எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி பொட்டியும் கையுமா என்ன எங்க இப்ப கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய்த்தா. ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு ஆ. வர நேரம் இல்லையா? ஆஹா. நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா ஆ. அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், ஆ. நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். ஆ? நான் வரமாட்டா. நான் ஒரு சங்கீத வித்துவான். கறி கடைக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுக்க மாட்டேன். என்ன? அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய 500 ரூபாய் கறி கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சிடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா நீயும் வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய் நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி சரி கரி கரி சரி சரி கரி. கரி. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. தாரேன். இத பாருங்க. கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பையன் கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமூளை போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோடி ஆ. நின்னு கோடி வர்ணம் நின்னு கோரே வரணும். நின்னு கோரே வரணும். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கெல்லாம் சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறி கறிகள் சங்கீதம் கத்து கொடுக்கணும். என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுடா. சை டேய் தவறு எடுத்து வாடா. நின்னு கோரே வரணும் வரணும். கொடுக்காமலே சஞ்சய் ஜோசப் ஐயா நான் பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே 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 வணக்கம் வணக்கம். ஆசீர்வாதம் பண்ண குருவே. குடு வாங்க வாங்க. என்ன குருவே 2 பேருக்கு எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே இன்னும் குறை கத்துக்கிட்டேன்ல, அதையே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி. இவங்கெல்லாம் என் பக்கவாதிய கோஷிங்க. இந்த பல பற்றைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமாம் குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவு தான். ஆமா நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. பாத்தீங்களா அங்கேயே இருக்குது. ஆஹா. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக 2 ஒண்ணுதான் சொல்லுங்க. இப்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல ஒரு கையில மல்லிகைப்பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில். சுத்தமா இருக்கணும்ல? அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய் அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. டேய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே. சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா. கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாய, எங்கேயோ கறி கொத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சான்டா. அவன் நேரம் ஏதோ ஒண்ணாடா. சார் இங்க வாங்க சார். Sir, go and catch. Good. Come on. போ போ. ஏடா படிக்கிறேன். சும்மா இருங்கண்ணே. Come quick. Quick. Go and catch it. என்ன அறிவு? பிஸ்கட்ட போடுன தடவில பிடிக்குது. இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கிற. வா. அப்படியே இருக்கு. அதுக்குலண்ணே, நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுண்ணே நம்மள. அதனால இப்பவே பிஸ்கட்ட போட்டு நான் படைக்கிறேன். வேண்டாம். டேய் நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சுன்னு நான் மாட்டிக்கணுமா? கூட நானும் போடுறேன். கேட்ச் 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 கேட்ச். என்ன அறிவு? எத்தனை வாட்டி போடுறோமோ அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க. நாய் கணக்க மறந்துட போதுறா. டேய் என்னடா வாசிக்கிற? இந்த நேரம் வாச்சினா தாளத்து கொத்து வருமா?
நம்ம ஊருக்கு இது போதும்னே. எல்லாம் இதுதான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுக்கு ஒரு அருமணி பெட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர்ங்கறாங்க. வாசிடா, நாய் 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 வாசி. அழாம நடந்த சொல்லியா? நானே நல்லா கேளுங்கய்யா. வாய கட்டி வைத்த கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த எங்கிருந்தா வந்தாருங்க, அள்ளிட்டு போயிட்டாருங்க. ஒண்ணு பாக்கி வைக்கல, அவ்வளவு போச்சு. எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது, உங்க வெளியில வாங்க ரசீதை காட்டு. கவலைப்படாதயா, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடும். நீங்க பிடிக்க மாட்டீங்களா? முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். எப்படியாவது சொந்த கட்டி. என்னடா சாணியில விரட்டி தட்டுற மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவுல ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது, அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க. அப்படியே நீங்க தான் அந்த ஆளுங்களா? நாய் கரெக்டா தான் மோப்பம் பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய், நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாச்சமல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்ககிட்ட கதையா விடுறீங்க. முதல்ல கைய நீட்டியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க. எடுத்துக்கிட்டு வாங்கயா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதடா போடாதுன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடுவே இல்ல, என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சா? ஏயா இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? ஏன் நீங்க சாப்பிடல? என்ன சொன்ன? ஐயோ, இங்க போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா? அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. அச்சோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி, ஒரு பந்தேடு வீசி பாத்துறேன். சரி வர்றேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார், கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் தம்பி. ஆமா, நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கரெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிடுறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா?
இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன். ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளினோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவனுங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் சுமாருங்க சார். இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். கைகால பாயிடுச்சு. இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா, ஃபாரின் மந்திரி இங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க. அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா? நடக்குதா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க, நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க இருங்க. டேய், நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாருடா. ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது, ஆனா தபேலா வாசிக்கிறானே. சும்மா இருங்க. நானாவது தபேலா வாய்ச்சேன், இவர் ஹார்மோனியம் வாய்ச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொல்ல பதிலுக்கு நீ என்ன சொல்லணுமா? நீ சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேண்டா? ஐயா ஐயா ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியும்டா, அவங்கள பத்தி போங்கடா. ஐயா, ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க. அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை டேய் நில்லுங்கடா. நின்னுட்டுங்க. எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய், பொறுத்தார் பூமையாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ தாடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ண்ணே, வாங்கண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாட ஸ்பீடா. ஐயோ, இங்க வருண்ணே. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் அவன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டுரு சார், அவன் ஜெயில் தெரியும், போயிடுவான். வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னால ஒருத்த வாயில துணி வச்சு அறுத்துட்டு வர்றான் பாரு, அவனை 4 போடுங்க சார். கையெடுத்து கூப்பிடுறீங்க. ஐயா ஐயா, கைலாசு ஐயா. சார், என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற, நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கானக்குயில். அந்த கானக்குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு, அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு, சத்திய சோதனைன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொரி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? பாட்டு பக்கம்.
ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரன் ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமை அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேல இடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தோம். நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்களும் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவனை தான் தூக்கி காட்டணும். நீங்க மட்டும் ரொம்ப சகப்பா. சுமாரா நாங்க சொல்லலாம்னு தான் இருந்தோம், எங்களை புடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையை சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா? கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே இவர் தானே போலீஸ்? இல்லடா, இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம 2 பேரும் கைதி அண்ணே. டேய் சும்மாறா, எழுதி தரேன் தொடங்க சார். என்ன கியூல நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணைக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா இது என்னையா கியூல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்க, அதுக்கு தான் இந்த கியூ. அண்ணே வாங்கண்ணே. அது நம்மளுக்கு இல்ல, வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா. வாங்கண்ணே. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாண்டா. வாங்க போய் நில்லுங்க. கண்ணப்பன் வணக்கம். காலையில இருந்து நிக்கிறோம்ல, தெரியலையா? நாங்களாம் இழிச்ச வாங்கலாம். ஐயா நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல, என்ன எங்க அப்பா தான் போனாரு. அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. டேய் இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? ஓட மாட்ட. அண்ணே என்ன? அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்கிட்டேன் கிடைக்கிட்டேன். அண்ணே உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? தரிசா கிடக்குதே. இந்த நிலத்திலேயே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? ஓ பேசாம வரமாட்டியா? போயா போடா புண்ணாக்கு. அப்பா கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சிரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அத நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது நஞ்சையா புஞ்சையா, ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? வேற என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுகா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமே விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாயலுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா. உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கெல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சிங்க டீ குடி குட்டியாடா? அது மட்டுமா, இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலைய கிட்ட என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய என்ன அறையா? மறுபடியும் அறையாண்டா. அவன் இவன் பேசியிருந்தா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா.